Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களையும் பார்க்க போறோம். அதே மாதிரி போர்வெல் போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற டீடைல்ஸையும் பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வீடு கட்டுறவங்களுக்கு போர்வெல் போட போறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு கட்டடம் கட்ட போறோம்னா அது எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது போர்வெல் போடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணியை அதிலிருந்து தான் எடுப்போம். அதனால எந்த ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம போர்வெல் போட்டுறணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம போர் போடுறது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் செலவானாலும் நம்ம ஃபர்ஸ்டே போட்டுறணும். ஏன்னா நம்ம வீடு கட்டினதுக்கு அப்புறமா நமக்கு பண வசதி வந்தால் கூட அதுக்கப்புறம் நம்மளால போர் போட முடியாது. அதனால கொஞ்சம் கூட செலவானாலும் ஃபர்ஸ்டே போர் போட்டுறணும். போர் போடுறதுக்கு எக்ஸாக்டாக இவ்வளோ தான் செலவு ஆகும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய மண்ணுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி, நம்ம எத்தனை அடி ஆழம் போட போகிறோம், இதுக்கு தகுந்த மாதிரி அந்த விலை மாறுபடும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கை போர் போடுவாங்க. ஆழம் கம்மியாக போடுற மாதிரி இருந்தால் கை போரில் போடலாம். அந்த மாதிரி போடும்போது செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் நாட்கள் அதிகமாகும். ஆனால் இப்போல்லாம் மிஷினரிஸ் வச்சு போட்டுறாங்க. அதனால 2-3 நாட்கள்லேயே போர் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல போர் போட போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. எந்த இடத்துல நீரோட்டம் நல்லா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகும். அதே மாதிரி ஒரு சிலர் வாஸ்து பார்த்து போர் போடுவாங்க, ஒரு சிலர் வாஸ்து பார்க்க மாட்டாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் தான் போர் போடுவாங்க. நம்ம எந்த இடத்துல போர் போட போகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம அக்கம் பக்கத்து வீட்டாரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஏற்கனவே போட்டிருப்பாங்க. ஸோ எத்தனை அடி ஆழத்தில் தண்ணி கிடைக்குது, எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறமா போர் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்போ நமக்கு எத்தனை அடியில் தண்ணி கிடைக்குது, நம்ம எத்தனை அடி போர் போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். எல்லாரும் ஒரு 300 அடிக்கு போர் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம புதுசாக போர் போடும்போது ஒரு 400 அடியாக போர் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப அந்த இடத்துல போட முடியாது. அதனால போடும்பொழுதே கொஞ்சம் ஆழம் அதிகமாக இறக்கி போடலாம். அதே மாதிரி நம்ம போர் போடக்கூடிய இடத்துல நம்ம தண்ணியுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம போர் போட்டும் ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்குது அல்லது யூஸே பண்ண முடியாத அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம போர் போடுறதே வேஸ்ட்டு. அதனால நம்ம போர் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம போர் போடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தண்ணி எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கும், pH லெவல் எந்த லெவலில் இருக்கும், உப்பு எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி போர் போடும்போது 4 இன்ச்சு போர் 6 இன்ச்சு போர்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் 6 இன்ச்சு போர் போடுறது ரொம்பவே நல்லது. 4 இன்ச்சு போர் போடும்போது 300 அடிக்கு மேலே போட முடியாது. ஆனால் 6 இன்ச்சு போர் போடுறது ரொம்பவே நல்லது. இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட இருந்தாலும் 800 அடி 1000 அடி வரைக்கும் நம்மளால் போட முடியும். அடுத்தது நம்ம எவ்வளோ அடி ஆழத்தில் போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 200 அடியில் தண்ணி கிடைக்குது அப்படின்னா நம்ம 400 அடியில் போடலாம். இப்போ ஒரு 300 அடியில் தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம 600 அடி வரைக்கும் போடலாம். அடுத்தது எத்தனை அடி ஆழத்துக்கு போர் போடலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை அடியில் தண்ணி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 200 அடியில் தண்ணி கிடைக்குதுன்னா நம்ம ஒரு 300 அடி 400 அடி போடுறது பெஸ்ட்டு. இப்போ ஒரு 400 அடியில் தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 600 அடி 700 அடி அளவுக்கு போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஃபியூச்சர் ரெக்குயர்மெண்ட்ஸும் கணக்கில் பண்ணி தான் நம்ம போர் போட முடியும். அதனால எக்ஸ்ட்ராவாகவே போடுறதுனால பிரச்சனை கிடையாது. போர் போடுறதுக்கு எங்களுக்கான செலவு பார்த்தீங்கன்னா 3,30,000 ரூபாய் ஆச்சு. ஏன் அவ்வளோ செலவாச்சுன்னா நாங்கள் 460 அடி ஆழத்துக்கு போட்டிருந்தோம். எங்களுக்கு 250 அடியிலே தண்ணி கிடைக்குது. இருந்தாலும் ஃபியூச்சர்லாம் கணக்கு பண்ணி நாங்கள் ஒரு 500 அடி போல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். 450 அடியிலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கரிமண் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் 460 அடியிலே நிப்பாட்டிட்டோம். அதுக்கு மேலே போட்டோன்னா நமக்கு தண்ணியோட டேஸ்ட் ரொம்ப மாறும்னு சொன்னதுனால நாங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். போர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டுக்குழி நோண்டினாங்க. அதுக்கு ஒரு 1,300 ரூபாய் செலவாச்சு. அதுக்கப்புறமா 460 அடி போர் போடுறதுக்கு ஒரு அடிக்கு 600 ரூபாய் கணக்கு பண்ணி 460 அடிக்கு 2,76,000 ரூபாய் ஆகுது. பவானி பைப்பு, ஜெயின் பைப்புன்னு 2 விதமான பைப் போடுவாங்க. ஜெயின் பைப் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் ஜெயின் பைப் தான் போட்டிருந்தோம். போர் போட்டதுக்கு அப்புறமா மோட்டர், ஹோஸ் அது இதுன்னு ஒரு 50,000 ரூபாய் செலவாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3,30,000 ரூபாய் ஆச்சு. ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்க, போர்வெல் போட போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளவு செலவாகுது அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்கள் வீடு கட்டும் போது என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோமோ அதெல்லாம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் தனித்தனி எபிசோட்ஸாக போடுறேன். வீடு கட்டணும் அப்படின்னு யோசனை வரும்போதே நம்ம எத்தனை விஷயங்கள் கவனிக்கணும், என்னெல்லாம் நம்ம யோசிச்சு பண்ணணும் அப்படின்றது தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வீடு கட்டணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணணும் அப்படின்றத தனி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது டெம்பரரி இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதையும் தனி ஒரு வீடியோவாக கொடுக்கலான் இருக்கேன். தேவைப்படுறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.